இருப்பாங்க. அதே மாதிரி அவங்க அப்பா என்ன பண்ணியிருப்பாங்க அப்டின்னா, கோமால வந்து ரொம்ப வருஷமா இருப்பாரு. அந்த மெடிக்கல் செலவு எல்லாமே ஹீரோ தான் பார்த்துக்கிட்டு இருப்பான். இந்த மாதிரி அவங்க லைஃப் வந்து அந்த சிட்டில வந்து இருக்கும். ஸோ இவன் ஃப்ரெண்டோட தங்கச்சிய பார்த்தனால, சரி ஒரு நாள் நம்ம டின்னர் போலாமா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ இன்வைட் பண்ண, இவளும் என்ன பண்ணுவான்னா, நல்லா டேட் போற மாதிரி கிளம்பிட்டு கால் பண்ணா, அங்க வந்து ஹீரோக்கு வந்து உடம்பு சரியில்ல. அவன கவனிச்சுக்கவும் யாருமே இருக்க மாட்டாங்க. இத கேள்விப்படுற இவளும் என்ன பண்ணுவா அப்படின்னா, சீக்கிரமா போய் அவன வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துருவாங்க. பார்த்தா அவனுக்கு வந்து அப்பெண்டிஸ் இருக்கும். அதுக்கான ஆப்ரேஷன்லாம் பண்ணிட்டு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணியிருப்பாங்க. ஹீரோயின் தான் அந்த 2, 3 நாளுமே வந்து அவன் கூடவே உட்காந்து அவன வந்து நல்லா பார்த்துப்பா. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ஹீரோவோட உடம்பெல்லாம் நல்லாயிரும். ஸோ, இவன் தானே வந்து டின்னர் வந்து கூப்பிட்டுருப்பான். ஸோ, மறுபடியும் நம்ம போலாமா? இப்ப எல்லாமே நார்மல் ஆயிடுச்சுல அப்படிங்கிற மாரி கூப்பிடுறப்ப, ஹீரோனும் ஓகே போலாம் அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் வெளிய சாப்பிட போயிருப்பாங்க. அந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு பொண்ணு வந்து ஹீரோ மேல தண்ணி ஊத்திட்டு பயங்கரமா அவன பிடிச்சு கத்த, "நீ எப்படி வேற ஒரு பொண்ணோட சுத்தலாம்? அதுவும் எங்க அப்பாவுக்கு நீ பண்ண கொடுமைக்கு வந்து எப்படி நீ இவ்வளோ சந்தோஷமா இருக்கலாம்?" அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா ஹர்ட் பண்ணிக்கிட்டு இருப்பா. இத பார்க்குற ஹீரோயின் என்ன பண்ணிருவா அப்டின்னா, அந்த பொண்ணு மூஞ்சில தண்ணிய ஊத்திட்டு, "நீ இந்த மாதிரிலாம் ஒருத்தர ஹர்ட் பண்ணிக்கிட்டு இருந்த அப்டின்னா, நான் போலீஸ் கால் பண்ணிருவேன். இங்கருந்து கெளம்பு" அப்படிங்கிற மாரி வெரட்டி விட, ஹீரோ கிட்ட கேட்பா, "அந்த பொண்ணு யாரு?" அப்படிங்கிற மாதிரி. ஹீரோவும் என்ன சொல்லுவான் அப்டின்னா, "இல்ல எங்க அப்பாவுக்கு வந்து கடன் குடுத்துருந்தாங்க" அப்படிங்கிற மாரி சொல்லுவான். ஆக்சுவலா அது என்ன விஷயம் நடந்திருக்கும் அப்டின்னா, ஹீரோ சின்ன வயசுல அதாவது ஸ்கூல் படிக்கிற டைம்ல என்ன ஆகும் அப்டின்னா, ஒரு ஆக்சிடென்ட் வந்து பண்ணிருவாரு தெரியாம. யாருன்னா அந்த பொண்ணோட அப்பாவ தான். அந்த ஆக்சிடென்ட்ல வந்து என்ன ஆயிரும் அப்டின்னா, அந்த பொண்ணோட அப்பா வந்து இறந்து போயிருவாரு. ஸோ இவர் மேல வந்து கேஸ் விழுந்திருக்கும் இல்லையா? அந்த கேஸ வந்து எடுத்துக்க வந்து பயந்துட்டு என்ன பண்ணிருவாருன்னா, மாடியிலருந்து கீழ குதிச்சிருவாரு. அதனால தான் இப்ப என்னன்னா, கோமால வந்து அவரு இருந்துட்டுப்பாரு. ஸோ இப்போ வரைக்கும் அவரு கோமால தான் இருப்பாரு. அந்த காசு எல்லாமே என்ன பண்ணியிருப்பான் அப்டின்னா, ஹீரோ வந்து வீடெல்லாம் வித்து கடன்லாம் வாங்கி அடைச்சிருவான். அவங்களோட காம்பன்சேஷன. பட் இருந்தாலும் அந்த பொண்ணு வந்து அந்த மாதிரி நடந்ததுலருந்தே, "உன்னால தான் என்னோட இது இந்த மாதிரி குடும்பம் ஆயிருச்சு. நான் இப்படி இருக்கேன். எனக்கு அப்பா கிடையாது. அதனால நீயும் வந்து சந்தோஷமா இருக்கக்கூடாது." அப்படிங்கிற மாதிரியே ஹீரோவ பிடிச்சு ஹர்ட் பண்ணிக்கிட்டே இருப்பான். இப்போ ஹீரோயினுக்கு வந்து அவளோட காலேஜ்ல எக்ஸாம்ஸ்லாம் முடிஞ்சிருக்கும். ஸோ, அதனால செலிப்ரேட் பண்றதுக்காக எல்லாரும் வந்து வெளிய வந்திருப்பாங்க. ஹீரோயினும் லைட்டா வந்து குடிச்சிருவா. அங்க அவ காலேஜ்ல படிக்கிற ஒரு பையன் ஹீரோயின வந்து ப்ரப்போஸ் பண்ண ட்ரை பண்ண, கரெக்ட்டா அந்த இடத்துல ஹீரோ வந்து கூப்பிட வந்திருப்பான். ஸோ, ஹீரோவும் அந்த பையன பார்த்துருவான். பார்த்துட்டு, "இந்த பையனுக்காக தான் ஸ்கூல் படிக்கிறப்ப யாருக்குமே தெரியாம ஏர்போர்ட்டுக்கு போனியா? அந்த ஆன்லைன் பாய் ஃப்ரெண்ட் இவன் தானா?" அப்படிங்கிற மாதிரி கேட்க, "ஆ என்னோட பாய் ஃப்ரெண்ட் வந்து ஆன்லைன் பாய் ஃப்ரெண்ட்லாம் கிடையாது." "அப்ப யாரு உன் காலேஜ்லயே படிக்கிறவங்களா?" அப்படின்னு கேட்கிறப்ப, "இல்ல என் காலேஜ்ல அவங்க கிடையாது." "அப்ப யாரு தான் உன் பாய் ஃப்ரெண்டு?" அப்படின்னு கேட்கிறப்ப, "என்னோட பாய் ஃப்ரெண்ட் என்ன விட ரொம்பவே பெரிய பையன். ரொம்பவே அழகா இருப்பான்." அப்படிங்கிற மாரி குடிச்சிட்டு பயங்கரமாவும் புலம்பிக்கிட்டு இருப்பா. இவளும் இவ சொல்றதெல்லாம் என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னா, நோட் பண்ணிக்கிட்டு இருப்பான். ஆனா அந்த பையனோட பேர கேட்டா மட்டும், பேரெல்லாம் சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி மட்டும் சொல்லிருவா. இவன் என்னடா பேர சொல்ல மாட்டேங்கிறா? எப்படி இது வந்து தெரிஞ்சுக்கிறது? அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஆர்வமா இருப்பான். எதுக்குன்னு தெரியல. அடுத்த நாளு ஹாஸ்டல்ல அவளோட ஃப்ரெண்ட்ஸ் தான் எழுப்பி விடுவாங்க. இப்போ எக்ஸாம் முடிஞ்சிருச்சு இல்லையா? அவ வீட்டுக்கு வந்து கிளம்புறதுக்கு ஃப்ளைட்ல டிக்கெட்லாம் போட்டிருப்பா. "ஏய் உன்னோட அந்த பாய் ஃப்ரெண்ட் இருக்கார் இல்லையா? அதாவது உங்க அண்ணன் அவன் வந்து உன்ன எழுப்பி விட சொன்னான் ஃப்ளைட்ட வந்து கேட்ச் பண்றதுக்காக. ஸோ சீக்கிரம் எழும்பி கிளம்பு. 1 மணி நேரம் தான் இருக்கு." அப்படிங்கிற மாதிரி எழுப்பி விடுவாங்க. இவளும் என்ன பண்ணுவான்னா, எந்திரிச்சு கிளம்பிருவா. ஸோ அந்த டைம்ல வந்து அவனே வந்து என்ன பண்ணுவான் அப்படின்னா, "பிக்கப் பண்ண நான் வரேன்." அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் போட்டிருப்பான். ஸோ இது கேட்குற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து பயங்கரமா பிடிச்சு ஓட்டிட்டு இருப்பாங்க. ஸோ, அடுத்து ஹீரோவும் வந்து என்ன பண்ணிருவான்னா, பிக்கப் பண்ணி ஏர்போர்ட்ல வந்து விட்டுருவான். ஸோ, அங்க ஏர்போர்ட்ல வந்து இது பிக்கப் பண்றதுக்காக அவங்க அண்ணனும் வந்திருப்பான். ஸோ, இவளும் வீட்டுக்கு வந்துருவா. வீட்டுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு அவங்க மீட் பண்றப்ப, ஹீரோ வந்து ஒரு பொம்மை இவளுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். ஸோ, பிடிச்சிருந்தா நீயே வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி குடுத்துருப்பான். அந்த பொம்மை என்னையவே வச்சுட்டு அத தான் வந்து நைட் தூங்கும்போது யூஸ் பண்ணிட்டு இருப்பா. ஆக்சுவலா நம்ம ஹீரோக்கும் வந்து ஹீரோயின் மேல வந்து ஃபீலிங்ஸ் இருக்கு. பட் வந்து இவளும் அண்ணா, அண்ணா அப்படிங்கிற மாரி தானே கூப்பிடுவா. ஸோ, அதனால அவ நம்மளோட அண்ணாங்கிற ஒரு கண்ணோட்டத்துல தான் பார்க்குறா. அதனால நம்ம என்ன பண்றது அப்படிங்கிற மாரி யோசிப்பான். இருந்தாலும் வந்து அவ குடிச்சிருக்க ஸோ உளறியிருப்பா இல்லையா? என் பாய் ஃப்ரெண்ட் வந்து இப்படிலாம் இருப்பான். என்னோட பெரிய அவனுக்கு வயசுல மூத்தவன் அப்படிங்கிற மாரிலாம் சொல்லியிருப்பான் இல்லையா? இதெல்லாம் வந்து ஹீரோ அவன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்றப்ப, "நீ சொல்ற அடையாளம் பார்க்குறப்ப அவ உன்ன தான் சொல்லியிருக்கிற மாரி இருக்குது. அவளுக்கும் உன் மேல கிரஷ் இருக்குன்னு நான் நினைக்கிறேன்." அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்ல, இவனும் வந்து சந்தோஷத்துல வந்து கற்பனை காட்டிட்டு இருப்பான். இப்ப ஹீரோயின் வந்து நேட்டிவ்க்கு வந்திருப்பா இல்லையா? ஸோ அந்த நேட்டிவ்ல அவனோட அண்ணனோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து ஒரு கேதரிங் வந்து பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு வந்து ஹீரோயினையும் கூட்டிட்டு போயிருப்பாங்க. அங்க ஹீரோவுமே வந்திருப்பான். ஸோ அங்க எல்லாருமே குடிச்சிட்டு தனித்தனியா போக, ஹீரோ தான் என்ன பண்ணுவான்னா, ஹீரோயின வந்து வீட்ல டிராப் பண்ணுவான். வீட்ல டிராப் பண்றப்ப என்ன பண்ணுவான்னா, ஆ நியூ இயர் வெக்கேஷனுக்கு தான் போயிருப்பாங்க. அந்த நியூ இயர் வந்து கிஃப்ட் வந்து குடுக்க, ஹீரோயினும் உள்ள சந்தோஷமா வந்து தொறந்து பார்த்தா உள்ள பிரேஸ்லெட் இருக்கும்.
எதுக்காக ஒரு பையன் வந்து ஒரு பொண்ணுக்கு வந்து பிரேஸ்லெட் குடுப்பான்? அப்படிங்கிற மாதிரி இவ சாட்கிட்ட கேட்க, சாட் என்ன சொல்லும் அப்படின்னா, ஆ லவ் பண்ற ஒரு சிம்பலைஸ்க்கா அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, பிரேஸ்லெட் வந்து குடுப்பாங்க அப்படிங்கிற மாரி சொல்ல, இவ அவளோட ஓன் ட்ரீம்க்கு வந்து போக ஆரம்பிச்சுருவா. ஸோ ரிட்டர்ன் வந்து ஊருக்கு வரப்ப 2 பேருமே சேர்ந்தே வருவாங்க. அப்போ ஏர்போர்ட்ல வந்து ஹீரோ அவனோட ஃப்ரெண்ட் ஒருத்தன பார்ப்பான். அவனும் வந்து "என்ன மச்சான் கல்யாணம்லாம் அதுக்குள்ள பண்ணிட்டியா? கல்யாணம்லாம் ஆயிடுச்சா?" அப்படின்ற மாரி கேட்கிறப்ப, "என்ன கல்யாணமா? இல்ல ஆல்ரெடி நீ ஏதோ ஒரு பொண்ணோட ரிலேஷன்ஷிப்ல இருந்தல்ல. அந்த பொண்ணோட கல்யாணம் பண்ண போறதா நான் கேள்விப்பட்டேன்." அப்படிங்கிற மாதிரி கேட்க, "இல்ல அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல." அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பிச்சுருவான். ஹீரோனோட முகமே வந்து ஒரு மாறி மாறிரும். இத நோட் பண்ற அவனும் என்ன சொல்லுவான் அப்படின்னா, "எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் யாருமே கிடையாது." அப்படிங்கிற மாதிரி சொல்ல, "இல்லையா? அப்ப நான் வந்து என்னோட ஆன்லைன் பாய் ஃப்ரெண்ட பார்க்கறதுக்காக ஒரு நாள் ஏர்போர்ட்க்கு வந்தேன் இல்லையா? அப்ப நீ தானே வந்து என்னைய கூப்ட்டு வீட்ல விடுறதுக்காக வந்த. அந்த டைம்ல உன் கூட ஒரு பொண்ணு இருந்தாங்களே, அது உன் கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லையா? அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்பா. இவனும் என்ன சொல்லுவான்னா, இல்ல அது என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் கிடையாது. ஆக்சுவலா அது வந்து என்னோட வந்து பாஸு. நாங்க வந்து ஒரு பிசினஸ் ட்ரிப்புக்காக ஏர்போர்ட்க்கு வந்திருந்தோம். அந்த டைம்ல தான் உன்னோட அண்ணன் கால் பண்ணி, இப்படி நீ வீட்ல யாருக்குமே சொல்லாம உன் ஆன்லைன் பாய் ஃப்ரெண்ட பார்க்க வந்துட்ட. அவள மட்டும் கொஞ்சம் ஃப்ளைட் ஏத்தி விட்டுரு அப்படிங்கிற மாதிரி சொன்னா. அதனால தான் உன்னைய வந்து பார்க்க வந்தேன். அவங்க என்னோட வந்து பாஸு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவான். ஸோ அப்பதான் இவளுக்கு ஓகே. அப்போ வந்து இவன் இதுவரைக்கும் ரிலேஷன்ஷிப்ல இல்லவே இல்லையா? அப்படிங்கிற மாதிரி நினைப்பா. ஏன்னா அவ ஸ்கூல் படிக்கிற டைம்ல என்ன இருக்கும் அப்படின்னா, ஹீரோவ பார்க்கறதுக்காக யார்ட்டயுமே சொல்லாம என்ன பண்ணிருவான்னா, அவன் இருக்கிற சிட்டிக்கு வந்து வந்துருவான். அங்க வந்து பார்த்தா, இவன் ஒரு பொண்ணோட வந்து இருப்பானா, இவ என்ன நினைச்சிருவா அப்படின்னா, உன்னோட கேர்ள் ஃபிரெண்ட் அப்படின்னு நினைச்சுட்டு அங்க உட்காந்து அழுதுருவா. ஸோ எல்லாரும் கேட்கிறப்ப என்ன காரணம் சொல்லணும்னு தெரியாது. அதனால என்னோட ஆன்லைன் பாய் ஃப்ரெண்ட் வந்து பார்க்க வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி மழுப்பி விட்டுருவா. இப்போ அவனுக்கு வந்து ரிலேஷன்ஷிப்பே இல்ல அப்படிங்கிறது தெரியறப்ப ரொம்ப சந்தோஷப்படுவா. அடுத்து கொஞ்ச நாளே ஹீரோயினோட வந்து பர்த்டே வரும். ஸோ அதுக்கு வந்து ப்ரப்போஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி இவனும் உன்னோட பர்த்டே அன்னைக்கு வந்து ப்ரப்போஸ் பண்ணுவான். ஆனா ஹீரோயின் என்ன சொல்லுவா அப்படின்னா, "இல்ல இந்த மாதிரிலாம் ப்ரப்போஸ் பண்ணா என்னால ஏத்துக்க முடியாது. நான் அவ்ளோ சீக்கிரத்துலலாம் வந்து ஏத்துக்க மாட்டேன்." அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஹீரோ என்ன சொல்லுவான்னா, "ஓகே அவ்ளோ சீக்கிரமா ஏத்துக்கல அப்படின்னா, நானும் உன்ன பர்சூ பண்றேன். நானே உன்ன வந்து சொல்ல வைக்கிறேன்." அப்படிங்கிற மாதிரி ஒரு அக்ரீமெண்ட் வந்து வந்திருப்பாங்க. வில்லன் வந்து பதிலுக்கு ஐ லவ் யூவே சொல்லியிருக்க மாட்டான். ஆனா 2 பேரும் என்ன பண்ணுவாங்கன்னா, பார்க்குறப்பலாம் மாத்தி மாத்தி ஃப்ளர்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அடுத்த சம்மர் வெக்கேஷனே வந்துரும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ்ல கொஞ்சம் பேர் வந்து என்னன்னா, இன்டர்ன்ஷிப் வந்து ஜாயின் பண்ணியிருப்பாங்க. இவளும் என்ன பண்ணுவான்னா, நானும் இன்டர்ன்ஷிப் பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி வீட்ல வந்து கேட்டிருப்பா. பட் வீட்ல வந்து ஒத்துக்க மாட்டாங்க. அவங்க வீட்ல வந்து அவங்க அண்ணன் என்ன நினைப்பான் அப்படின்னா, ஒரு வேளை வந்து இவளுக்கு அங்க பாய் ஃப்ரெண்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். அவனோட டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்காக தான் இவன் வந்து வீட்டுக்கு வரமாட்டேங்கிறா அப்படிங்கிற மாதிரி இன்டர்ன்ஷிப்புக்கு அப்படின்னு நினைச்சுப்பாங்க. அதனால என்ன ஆகும் அப்டின்னா, அடுத்த நாள் வந்து ஹீரோக்கு வந்து கால் பண்ணுவான். ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு பையன வந்து அவ விரும்புறான்னு நெனைக்கிறேன். ஸோ யாரு? என்ன அந்த பையன்? அதுவும் அந்த பையன் வந்து அவள விட ரொம்ப பெரிய பையன் அப்டிங்கிற மாதிரி அவ சொன்னா. என்னன்னு பார்றா மச்சான் அப்டிங்கிற மாதிரி கால் பண்ணேன். ஸோ அன்னைக்கு வந்து அவனோட பிறந்த நாளா இருக்கும். ஸோ ஹீரோயின் வந்து ஹீரோவ பார்க்கறதுக்காக கேக்கோட வந்திருப்பா. அவளும் கூட தான் இருப்பா. ஸ்பீக்கர்ல போட்டு பேசிக்கிட்டு இருப்பான். அவளும் ஃபோன புடுங்கிட்டு ஸோ அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே இன்டர்ன்ஷிப் போறாங்க. ஸோ ஆனா நானும் இன்டர்ன்ஷிப் ஜாயின் பண்ணியிருக்கேன் ஒரு கம்பெனில. அதுக்காக தான் வந்து கேட்கிறேன் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு கால கட் பண்ணி விட்டுருவா. ஹீரோவும் இந்த கண்டிஷன்லாம் கேட்டுட்டு, "ஓஹோ! மேடம் எனக்காக தான் போகாம இருக்கீங்களா வீட்டுக்கு?" அப்படிங்கிற மாதிரி கேட்பான். "அப்படிலாம் கிடையாது. ரொம்ப ஓவரா யோசிக்காத" அப்படிங்கிற மாதிரி சொல்லி மழுப்ப ஹீரோயின் அவளோட ஃப்ரெண்ட்ஸோட வந்து என்ன பண்ணியிருப்பான்னா, ஒரு கஃபே வந்து போயிருப்பா. அங்க நம்ம ஹீரோ வந்து ஒரு பொண்ண டார்ச்சர் பண்றான்னு பார்த்துருப்போம் இல்லையா? அந்த பொண்ணு ஹீரோயின பிடிச்சு, அவங்க அப்பா வந்து எங்க அப்பாவுக்கு என்ன பண்ணாருன்னு தெரியுமா? அந்த விஷயத்தெல்லாம் அவங்க சொல்ல, ஆல்ரெடி எனக்கு எல்லாமே தெரியும். இனி ஒருக்க அவனோட வந்து ஹராஸ் பண்ற வேலை வச்சுக்கிட்டேன் அப்படின்னா, போலீஸ் கேஸ் தான் கண்டிப்பா நான் குடுக்க வேண்டியது இருக்கும் அப்படிங்கிற மாரி சொல்லிருவா. கடைசியில இவளுக்கும் வந்து ஓகே, இதுக்கு மேல நம்ம வந்து லவ்வ வந்து சொல்லாமலாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி டைரக்ட்டா அவனோட வீட்டுக்கே போய் வந்து ஆ "நீ என்ன உண்மையா தான் லவ் பண்றியா? நானும் வந்து இந்த மாதிரி விரும்புறேன்." அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஹீரோக்குன்னா அவன கையிலயே பிடிக்க முடியாது. பறக்க தான் செய்வான். ஸோ லவ்வ சொன்ன உடனே ஹீரோவும் அவனோட லைஃப்ல நடந்த பாஸ்ட் கண்டிஷன், அவன் இருக்கிற நிலைமை எல்லாத்தையுமே வந்து அவகிட்ட வந்து சொல்லிருவான். அடுத்து ஹீரோயின் வந்து ஒரு இன்டர்ன்ஷிப் அப்ளை பண்ணியிருப்பா இல்லையா? அந்த கம்பெனிலயும் ஜாயின் பண்ணிருவா. இவளோட மேனேஜர் இல்ல லீடு வந்து யாரா இருப்பாங்க அப்டின்னா, ஸோ நம்ம ஹீரோவ வந்து ஒரு பொண்ணு வந்து டார்ச்சர் பண்ணுதுல்ல, அவளோட ஃப்ரெண்டா இருக்கும். ஸோ நம்ம ஹீரோயினா இவளும் என்ன பண்ணுவா அப்டின்னா, தனியா டார்கெட் பண்ணி எல்லா வேலையும் வாங்குறது, பயங்கரமா டார்ச்சர் பண்றது, இந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பா. ஸோ இவளும் வந்து என்னடா பண்ண அப்டின்னு சொல்லிட்டு சகிச்சுக்கிட்டு இருக்க. ஒரு நாள் இந்த மாதிரி வேலைலாம் முடிச்சுட்டு ஹீரோ என்ன பண்ணுவான் அப்டின்னா, ஹீரோயின வந்து ஹாஸ்டல்ல ட்ராப் பண்ணலாம் அப்டிங்கிற மாதிரி விடுறதுக்காக வருவான். அந்த டைம்ல அவங்க அண்ணா என்ன பண்ணிருவான் அப்டின்னா, பார்க்க வந்துருவான். ஸோ 2 பேரும் மாட்டிப்பாங்க.
பார்த்துட்டு ஹீரோவோட மூக்க உடைக்க, அவனும் "மச்சான் பொறுமையா கேளு, உன் தங்கச்சிய நான் உண்மையா லவ் பண்றேன்." அப்படிங்கிற மாதிரி பேசி 2 பேரும் சமாதானம் ஆயிருவாங்க. ஸோ அடுத்த நாள் காலையில தான் ஹீரோயின் வந்து 2 பேரையும் பார்க்கறதுக்காக ஹீரோவோட வீட்டுக்கு வந்து வருவா. பார்த்தா ஹீரோவோட மூஞ்சி வந்து வீங்கி இருக்குமா, "யார்றா என் பாய் ஃப்ரெண்ட நீ அடிக்க?" அப்படிங்கிற மாதிரி அண்ணன்கிட்ட வந்து சண்டைக்கு போவா. இத பார்க்குற ஹீரோவும், "கவலைப்படாத நானும் அவன அடிச்சேன்" அப்படிங்கிற மாரி சொல்ல, "எங்க அண்ணன அடிக்க நீ யார்றா?" அப்படிங்கிற மாதிரி திருப்பி திருப்பி கேட்க, இது என்ன பைத்தியம் அப்படிங்கிற மாதிரி 2ம் பார்ப்பாங்க. அவங்க அண்ணனும் தங்கச்சிகிட்ட வந்து "பார்த்து இரு. அவன் சொல்லு ஏதாவது டார்ச்சர் பண்ணான்னா சொல்லு. அவன் மூக்க நான் உடைச்சிடுறேன்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அங்கருந்து வந்து கிளம்பிருவான். ஸோ இவளும் இதுக்கு மீதி இருக்க இன்டர்ன்ஷிப் டேஸ் எல்லாம் வந்து முடிச்சுட்டு, அந்த மேனேஜருக்கும் இவளுக்கும் இருக்க பிரச்சனையும் வந்து சால்வ் ஆயிரும். அவங்க ஃப்ரெண்டுக்கு தான் ஏதோ பிரச்சனைன்னு நெனைக்கிறா. அவங்கள வந்து பார்க்க சொல்லுங்க. இந்த மாதிரி என்னோட பாய் ஃப்ரெண்ட வந்து டார்ச்சர் பண்ணாங்கன்னா, நான் போலீஸ் கம்ப்ளைண்ட் குடுத்துருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. அந்த மேனேஜரும் என்னன்னா, ஓகே என்னோட ஃப்ரெண்ட் நடந்துக்கிட்ட விதம் வந்து தப்புதான். இருந்தாலும் நான் உன்ன வந்து இந்த மாரி டார்கெட் பண்ணியிருக்க கூடாது அப்படிங்கிற மாரி சமாதானம் ஆயிருவாங்க. இவளும் வந்து என்ன பண்ணிருவான்னா, அவளோட இன்டர்ன்ஷிப் டேஸ் வந்து முடிஞ்சிரும். அடுத்தும் கொஞ்சம் வெக்கேஷன் நாள் இருக்கும். சரி வீட்டுக்கு போலாம் அப்படிங்கிற மாதிரி வீட்டுக்கு வந்து கிளம்பிருவா. அந்த டைம்ல ஹீரோவுக்குமே வந்து நேட்டிவ்ல வந்து வேலை இருக்கும். ஸோ அவனும் வந்து வந்திருப்பான். ஸோ இவங்க வந்து வெளிய போயிட்டு ரிட்டர்ன் வந்து ஹீரோ வந்து ஹீரோயின ட்ராப் பண்றதுக்காக வீட்டுக்கு வருவானாம். ஸோ அப்ப அவங்க வந்து க்ளோஸா நின்னு பேசுறத வந்து அவங்க அம்மா வந்து பார்த்துருவாங்க. ரிட்டர்ன் வந்து அவங்க வீட்ல இந்த மாதிரி காதலிக்கிறத வந்து சொல்லிருவா. ஸோ அவங்க வந்து வேண்டாம் அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. சரி இருந்தாலும் அந்த பையன கூப்பிடு. நாங்க அந்த பையன்கிட்ட பேசுறோம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோவ கூப்பிட, ஹீரோ கிட்ட வந்து ஹீரோயினோட அப்பா என்ன சொல்லுவாரு அப்படின்னா, "நீ என்ன நிலைமையில இருக்க அப்படிங்கிறது உனக்கே தெரியும்." ஏன்னா வந்து ஹீரோக்கு வந்து அந்த மெடிக்கல் பில்ஸ் ஆல்ரெடி அவங்க அப்பா ட்ரீட்மெண்ட்க்கு வாங்குன செலவு, அந்த காம்பன்சேஷன் கடன் அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். ஸோ சொந்தமா ஒரு வீடு கூட இருக்காதா. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு கன்சர்னா வந்து அந்த ஹீரோ கிட்ட வந்து அவங்க அப்பா சொல்லுவாரு. அவனுக்கும் சரி, இந்த அளவுக்கு நம்ம கிட்ட ஒரு ட்ராபேக் இருக்கு. அவங்க பொண்ண சரியா பார்த்துக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி அவனும் எதுவுமே வந்து பேச மாட்டான். அங்கருந்து சரி அங்கிள் அப்படிங்கிற மாதிரி கிளம்பிருவான். ஹீரோயினும் கால் பண்ணி என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்கிறப்ப, இல்ல நான் யோசிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஹீரோக்கு இங்க பயமாயிரும். ஹீரோயினுக்கு இங்க வந்து பயமாயிரும். என்ன இவன் வந்து இப்படி சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு, இவ என்ன பண்ணுவா அடுத்த நாளே ஒரு ஃப்ளைட்ட பிடிச்சுட்டு சிட்டிக்கு வந்துருவா. சிட்டிக்கு வந்து ஹீரோ கிட்ட நான் எப்பயிலேருந்து உன்ன லவ் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயத்தையுமே சொல்லுவா. அந்த இவனுக்காக தானே வந்து அந்த ஏர்போர்ட்க்கு வந்திருப்பா ஸ்கூல் படிக்கிறப்ப. ஆனா கேட்டப்போ ஆன்லைன் பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லியிருப்பா இல்லையா? இந்த மாதிரி நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்ல, சரி, சரி நீ ஃபீல் பண்ணாத. நான் யோசிக்கிறேன்னு சொன்னதும் உன்ன விட்டுட்டு போறதுக்கு யோசிக்கல. உங்க அப்பாவ எப்படி வந்து கன்வின்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாரி தான் யோசிக்கிறேன். ஆக்சுவலா நான் செட்டில் ஆகுறதுக்கு எனக்கு ஒரு பிளான் இருக்கு. நீ ரொம்ப ஃபீல் பண்ணாத நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமாதானப்படுத்துவான். அப்படியே அடுத்த ஒரு வருஷம் போயிரும். இப்போ வந்து ஹீரோயின் வந்து காலேஜோட ஃபைனல் இயர் வந்து படிச்சுட்டு இருப்பா. ஸோ இந்த டைம் ஹீரோ கிட்ட கொஞ்சம் பிளான்லாம் இருக்கும். என்ன அப்படின்னா, அவன் தனியா வந்து ஒரு ஸ்டார்ட் அப் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பான். அதே மாதிரி அவங்களோட அப்பாவோட ஆக்சிடென்ட் கேஸ் இருக்கும் இல்லையா? காம்பன்சேஷன்லாம் குடுச்சு எல்லாத்தையுமே முடிச்சிருவான். இப்போ அவன் வந்து ஒரு வீடுமே வந்து பார்த்துக்கிட்டு இருப்பான் வாங்குறதுக்காக. ஸோ இந்த டைம் வந்து அவங்க அப்பா, அம்மா கிட்ட வந்து பேசுறதுக்காக ஹீரோ போயிருப்பான். இந்த டைம் அவனோட தம்பியும் அண்ணனும் வந்து அங்க இருப்பான். ஸோ நீங்க வந்து லாஸ்ட் டைமா சில கன்சர்ன்ஸ்லாம் சொன்னீங்க. உங்க பொண்ண வந்து எனக்கு குடுக்குறதுக்காக. பட் இப்ப அது எல்லாமே நான் ரெக்டிஃபை பண்ணிட்டேன். ஒரு புது வீடுமே வாங்க போறேன். வீட்ட உங்க பொண்ணு பேர்ல தான் எழுதி வைக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து ஹீரோ சொல்ல, அவங்க அப்பா வந்து ஆனா அப்படிங்கிற மாரி இழுப்பாரு. உடனே இடையில வந்து அண்ணன் வந்து பூந்துட்டு, "இவ்ளோ ஒரு நல்ல பையனுக்கு உங்க பொண்ண நீங்க குடுக்க மாட்டீங்க" அப்படிங்கிற மாதிரி வந்து சப்போர்ட் பண்ண, "இருடா உங்க அப்பா பேசுறது மட்டும் கேட்டு முடி" அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா வந்து சொல்ல, அவங்க அப்பா என்ன சொல்லுவாருன்னா, "நீ வந்து கெட்ட பையன். உனக்கு குடுக்கக்கூடாது அப்படிலாம் கிடையாது. ஆனா, நான் அன்னைக்கு எதுக்காக அந்த விஷயத்த சொன்னேன் அப்டின்னா, நீ அதுக்கு என்ன மாதிரி ரியாக்ட் பண்ற அப்டின்னு நான் தெரிஞ்சுக்கணும். ஆனா, நீ இப்போ ஒரு வீடு வாங்குற அளவுக்கு உன்ன வந்து இன்னுமே வந்து ரெடி பண்ணிக்கிட்ட. இதுக்கு மேல வந்து நான் சொல்றதுக்கு எதுவுமே கிடையாது. வீடு வந்து என் பொண்ணு பேர்ல தான் இருக்கணும்லாம் கிடையாது. உன் பேர்லயே இருக்கட்டும். ஸோ, நீ இந்த அளவுக்கு எஃபெக்ட் போட்டதே எங்களுக்கு வந்து போதும். அப்டிங்கிற மாரி சொல்லி அவங்க அப்பா வந்து அவங்களோட லவ்வுக்கு வந்து எஸ் சொல்லிருவாங்க. ஹீரோவும் இத வந்து ஹீரோயின்ட்ட சொல்ல. அடுத்த வெக்கேஷன்ல என்ன நடக்கும் அப்டின்னா, ஹீரோ, ஹீரோயின், அவங்க அண்ணன், அவங்க அப்பா, அம்மா எல்லாருமே ஒரே வீட்ல உட்காந்து அவங்களோட வெக்கேஷன வந்து ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அந்த டைம்ல என்ன ஆகும் அப்டின்னா, ஹீரோயினோட அம்மா வந்து இந்த மாதிரி ஹீரோயின் ரூம்ல வந்து திங்ஸ் இருக்கு அத எடுத்துட்டு வாப்பா அப்படிங்கிற மாரி சொல்ல, இவனும் அங்க போவான். எங்க ஹீரோயின் அவளோட ஸ்கூல் டேஸ்ல வந்து ஹீரோக்காக லெட்டர்ஸ்ல வந்து எழுதி வச்சிருப்பா. லவ் லெட்டர்ஸ் அண்ட் குட்டி குட்டியா ஸ்டார்ஸ்குள்ள வந்து எழுதி வச்சிருப்பா. இந்த மாதிரி அவன பார்க்கணும், லவ் பண்ணணும், கேர்ள் ஃப்ரெண்ட் ஆகணும்லாம் எழுதி வச்சிருப்பா இல்லையா? அந்த மாதிரி ஒரு ஜாடியில போட்டு ஃபில் பண்ணி வச்சிருப்பா. அதெல்லாம் உட்காந்து படிக்க ஆரம்பிச்சுருவான். கரெக்ட்டா அந்த டைமுக்கு ஹீரோயினும் உள்ள வரா.
இந்த காதல் சேருமோ, நடக்குமோ தெரியாதுன்னு ஆரம்பிச்ச ஸ்கூல் டைம் காதல், ரிலேஷன்ஷிப்ல அடுத்த ஒரு லெவலுக்கு வந்திருக்கும். ஸோ, அதனால கனவு காண்றதெல்லாம் தப்பு கிடையாது. நல்லாவே காணுங்க அப்படிங்கிற மாதிரி இந்த ட்ராமாவ இங்க முடிக்கிறாங்க. கொஞ்சம் ஃபன்னியா, என்டர்டெயின்மென்ட்டான ட்ராமா தான். அடுத்த ஒரு ட்ராமால பார்க்குற வரைக்கும், ஹேவ் எ நைஸ் டே காய்ஸ்.